ஹை கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, ஆக்சுவலா நீங்க உங்க பிசினஸ்க்காக டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணிட்டு இருந்தா அதை கம்பல்சரி நீங்க ஆட்டோமேட் பண்ணியே ஆகணும். பிகாஸ் நீங்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஆட்டோமேட் பண்ணா மட்டும்தான் உங்களோட லீடை கஸ்டமரை கன்வெர்ட் பண்ண முடியும். ஸோ இன்னைக்கு வீடியோல உங்களோட டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ப்ராசஸ் எப்படி ஆட்டோமேட் பண்றது, அந்த ஆட்டோமேட் பண்றதுக்கு என்னென்ன டூல்ஸ் யூஸ் பண்ணணும், அதை எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஃபாலோ பண்ணணும், அதை பத்தி நீங்க கம்ப்ளீட்டா எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம எண்டு வரையும் பாருங்க. அதுக்கு முன்னாடி நீங்க ஃபர்ஸ்ட் என்னோட சேனலுக்கு வரதா மறக்காம என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் பிசினஸ் ஓரியன்டட் வீடியோஸ் மட்டும் நம்ம சேனல்ல கவர் பண்ணுவோம். ஸோ நம்ம என்ன மாதிரி டாபிக் எல்லாம் கவர் பண்ண போதும், உங்க பிசினஸ் எப்படி ஸ்கேல் பண்றது, அதாவது சேல்ஸ் எப்படிலாம் இன்க்ரீஸ் பண்ணலாம், அண்ட் சேம் டைம் உங்க பிசினஸ் எப்படி ஆட்டோமேட் பண்ணலாம், இதுதான் நம்ம சேனல் மேக்ஸிமம் கவர் பண்ணுவோம். சில ஏஐ டூல்ஸ் பிளஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் டூல்ஸும் கவர் பண்ணுவோம். அது உங்க பிசினஸ் யூஸ்ஃபுல்லா இருந்தா நீங்க அதை ஃபாலோ பண்ணுங்க. இன்கேஸ் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்டோ இல்ல சப்போர்ட்டோ தேவைப்பட்டா எனக்கு டைரக்டா இன்ஸ்டாகிராம் மெசேஜ் பண்ணுங்க. பிசினஸ் ரிலேட்டட் கொரிஸ் ஏதாச்சும் இருந்தா டைரக்டா மெயில் பண்ணுங்க. நான் மேக்ஸிமம் எல்லாருக்கும் ரிப்ளை பண்ண ட்ரை பண்றேன். ஓகே கைஸ், வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட், ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங் உங்க பிசினஸ்க்காக நீங்க பண்ணிட்டு இருந்தா கம்பல்சரி உங்க பிசினஸ் நீங்க ஆட்டோமேட் பண்ணி ஆகணும். பிகாஸ் நம்ம ஒவ்வொரு லீடுக்கும் நம்ம மினிமம் ஒரு அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நீங்க கூகுள் ஆட்ஸ் ரன் பண்ணாலும் சரி, இல்ல ஃபேஸ்புக் ஆட்ஸ் ரன் பண்ணாலும் சரி, இல்ல நீங்க போத் எல்லா கேமரா ட்ரை பண்ணிட்டு இருந்தாலும் சரி, ஸோ நீங்க கம்பல்சரி உங்களோட பிசினஸ் நீங்க ஆட்டோமேட் பண்ணி ஆகணும். பிகாஸ் நம்ம லீடை வந்து ஈஸியா நம்ம ஆட்டோமேட் பண்ணா மட்டும்தான் கஸ்டமரை கன்வெர்ட் பண்ண முடியும். ஸோ ஏன் இதை நான் ஆட்டோமேட் பண்ண சொல்றேன்னா, நீங்க ஒரு லீடு உங்க கிட்ட வருதா, அந்த லீடு நீங்க இமீடியட்டா அதுக்கான ரியாக்ஷன் கொடுத்தா மட்டும் தான் உங்களுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் வந்து சீக்கிரமா கிடைக்கும். சப்போஸ் ஒரு லீடு இன்னைக்கு வருதுன்னா அந்த லீடுக்கான ரெஸ்பான்ஸ் நீங்க நாளைக்கு உங்களோட டெலிகால் டீம் வச்சு கால் பண்ணி பேசினா அவங்களுக்கு ஞாபகமே இருக்காது. ஸோ நான் உங்களுக்கு லீடு கொடுத்தோமா இல்லையா, நான் எப்ப சப்மிட் பண்ணேன், நான் சப்மிட் பண்ணலையே சொல்லி சொல்ல நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ மேக்ஸிமம் நீங்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணியிருந்தா கம்பல்சரி உங்களோட பிசினஸ் வந்து, அதாவது டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ப்ராசஸ் வந்து ஆட்டோமேட் பண்ணுங்க. ஆட்டோமேட் பண்ணா மட்டும்தான் உங்களோட லீடை வந்து கஸ்டமரா கன்வெர்ட் பண்ண முடியும். ஸோ இதுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ்லாம் நான் ஃபாலோ பண்ணணும், என்ன மாதிரி டூல்ஸ்லாம் யூஸ் பண்ணணும், ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பா எக்ஸ்பிளைன் பண்றேன். ஃபர்ஸ்ட், உங்களோட டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ப்ராசஸ் நீங்க கம்பல்சரி ஆட்டோமேட் பண்ணணும்னா கண்டிப்பா நீங்க இதுக்காக மணி இன்வெஸ்ட் பண்ண வேண்டியதா இருக்கும். பிகாஸ் மார்க்கெட்டிங் வந்து இன்வெஸ்டிங் தான். ஸோ அது ரிட்டர்ன் வந்து நீங்க எப்படி அதை யூஸ் பண்றதை பொறுத்து தான் மாறும். ஸோ இங்க நீங்க இன்வெஸ்ட் இது வந்து யாருக்கு நான் சஜஸ்ட் பண்ணணும் பாத்தீங்கன்னா, ஸோ உங்க பிசினஸ் ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா 2 இயர்ஸ் மேல போயிட்டு இருக்கு, நீங்க எல்லா கேம்பெயின் ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ நான் இன்ஸ்டாகிராம் மட்டும் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், இல்ல நான் ஃபேஸ்புக் ஆட்ஸ் மட்டும் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், இல்ல நான் கூகுள் ஆட்ஸ் மட்டும் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், இல்ல நான் எல்லாமே ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்றவங்க கம்பல்சரி உங்க பிசினஸ் ஆட்டோமேட் பண்ணுங்க. நான் இப்பதான் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன், இல்ல இப்பதான் என்னோட புது ஸ்டார்ட் அப் பிசினஸ், இல்ல என்னோட பிசினஸ் நான் மட்டும் தான் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு டீம்லாம் இல்லை அப்படின்னா நீங்க தயவு செஞ்சு இந்த ஆட்டோமேஷன் ப்ராசஸ்க்குள்ள வராதீங்க. பட் நீங்க வந்து லீட் ரன், நீங்க கேம்பெயின் ரன் பண்ணும்போது ஸோ இமீடியட்டா அந்த காலை ஃபாலோ பண்ணுங்க, இமீடியட்டா அந்த மெசேஜை ஃபாலோ பண்ணுங்க. அந்த மாதிரி ப்ராசஸ் உங்ககிட்ட இருக்கணும். ஸோ என்கிட்ட டீம் இருக்கு, என்கிட்ட டூல் ஸ்பெண்ட் பண்ண டைம் இருக்கு, ஸோ என்கிட்ட எல்லா எல்லா கேம்பெயினும் ட்ரை பண்ணுவோம்னா நீங்க கண்டிப்பா ஆட்டோமேஷன் ட்ரை பண்ணுங்க. கம்பல்சரி உங்களோட பிசினஸ் வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகலாம். ஸோ ஆட்டோமேஷன் ப்ராசஸ்ல வந்து நீங்க கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா கூகுள் ஆட்ஸ் ட்ரை பண்ணலாம், ஃபேஸ்புக் ஆட்ஸ் ட்ரை பண்ணலாம், இன்ஸ்டாகிராம் ஆட்ஸ் ட்ரை பண்ணலாம், ஆன்லைன் பிசினஸ்க்கும் நீங்க ஆட்டோமேஷன் செட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் கூகுள் ஆட்ஸ் ட்ரை பண்ற நீங்க கம்பல்சரி லேண்டிங் பேஜ் வச்சு தான் உங்களோட பிசினஸ் ஆட்டோமேட் பண்ணி ஆகணும். பிகாஸ் நீங்க லேண்டிங் பேஜ் வச்சு உங்க பிசினஸ் ஆட்டோமேட் பண்ணாதான் ஸோ கம்ப்ளீட் என்டையர் ப்ராசஸ் உங்களால ஆட்டோமேட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வெப்சைட் வச்சு கூட நீங்க ஆட்டோமேட் பண்ணலாம். ஸோ அந்த வெப்சைட்டுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா லேண்டிங் பேஜா இருக்கட்டும், உங்க வெப்சைட்டா இருக்கட்டும், இல்ல இ-காமர்ஸ் பிசினஸா இருக்கட்டும், ஸோ எதை வேணா வச்சு நீங்க ஆட்டோமேட் பண்ணலாம். கம்பல்சரி உங்களோட சாட் பாட் ஆட்டோமேஷன் இருக்கணும். சாட் பாட் பத்தி நம்ம ஆல்ரெடி நம்ம லாஸ்ட் வீடியோ பேசியிருக்கோம். ஸோ நீங்க ஃப்ரீயா செக் பண்ணி பாருங்க. உங்களோட வெப்சைட் விசிட்டர்ஸ் எப்படி கஸ்டமரை கன்வெர்ட் பண்ண சொல்லி சாட் பாட் ஆட்டோமேஷன் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ இந்த வீடியோ செக் பண்ணி பாருங்க. ஸோ அந்த லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் தரேன். ஸோ சாட்பாட் ஆட்டோமேஷன் உங்க வெப்சைட்ல இருக்கணும், அதாவது உங்க லேண்டிங் பேஜ் இருக்கணும். பிளஸ் வெப்சைட்ல வந்து அந்த ஃபார்ம் சப்மிஷன். ஸோ நீங்க டைரக்டா பிபிசி கேம்பெயின் ட்ரை பண்ணுறீங்கன்னா கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா உள்ள வர விசிட்டர்ஸ் வந்து ஃபார்ம் சப்மிட் பண்ணுவாங்க. அந்த ஃபார்ம் சப்மிட் பண்ண உடனே அவங்களுக்கு என்ன நெக்ஸ்ட் ரெஸ்பான்ஸ் போகணும், ஆட்டோமேட்டிக்கா என்ன ரெஸ்பான்ஸ் போகணும் பாத்தீங்கன்னா, ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா இமீடியட்டா உங்க வாட்ஸ்அப்லயும் மெயிலும் போகணும். ஸோ ஒருத்தர் வந்து நீங்க பிபிசி கேம்பெயின் ட்ரை பண்றீங்க, ஸோ இந்த ஃபார்ம் சப்மிட் பண்ண அடுத்த செகண்டே எங்க போகணும், அவரோட வாட்ஸ்அப்புக்கும் அவரோட மெயிலுக்கு போகணும். இதுக்கு நீங்க சிஆர்எம் யூஸ் பண்ணலாம், இல்ல ஆட்டோமேஷன் டூல்ஸ் லைக் ஜேபிஆர், பேப்லி மாதிரி டூல் யூஸ் பண்ணலாம். ஸோ நீங்க சிஆர்எம் யூஸ் பண்றதா நீங்க வந்து வாட்ஸ்அப், அதாவது வாட்டி டூல் இன்டெகிரேட் பண்ணி, மெயில் டூல் இன்டெகிரேட் பண்ணி நீங்க ஆட்டோமேட் பண்ணலாம். ஸோ இதுதான் மெயின். ஸோ இந்த டூலை பொறுத்த வரைக்கும் அது உங்களோட விஷயம் தான். நீங்க சிஆர்எம் யூஸ் பண்றதா சிஆர்எம் யூஸ் பண்ணலாம், இல்ல ஆட்டோமேஷன் டூல்ஸ் ஏதாவது சூஸ் பண்றீங்கன்னா அதுக்கு போயிடலாம். ஸோ வாட்ஸ்அப் மெயிலுக்கு நிறைய டூல்ஸ் ஆல்ரெடி நம்ம சேனல்ல பேசிருக்கோம். வாட்டி, இன்ட்ராக்ட், ஏசென்சின்னு சொல்லிட்டு, மெயிலுக்கு கன்வெர்ட் கிட், மெயில் சிம்ப், ஸோ இந்த மாதிரி இருக்கு. ஸோ ஏதாச்சும் ஒரு ஆட்டோமேஷன் டூல் யூஸ் பண்ணுங்க. ஒன்னு சிஆர்எம் ஆர் ஆட்டோமேஷன் சாஃப்ட்வேர் பேப்லி ஆர் ஜாப்பியர் யூஸ் பண்ணி கம்ப்ளீட்டா உங்களோட வெப்சைட் ஆட்டோமேட் பண்ணுங்க. இதுவே நீங்க ப்ராடக்ட் அண்ட் பர்ச்சேஸ் நீங்க ஷாப்பிஃபை வெப்சைட்டோ இல்ல வேர்ட்பிரஸ் வெப்சைட்டோ ஆட்டோமேட்டிக்கா அவங்களே பிளகின் கொடுத்துருவாங்க. ஸோ அந்த பிளகின்ல வந்து உங்களோட ஏபிஐ இன்ஸ்டால் பண்ணா போதும். அது என்ன ஏபிஐ, ஸோ வாட்ஸ்அப் அண்ட் மெயில் ஏபிஐ இன்ஸ்டால் பண்ணி அதை ஈஸியா நீங்க ஆட்டோமேட் பண்ணலாம். இது வந்து ஷாப்பிஃபைலையும் வேர்ட்பிரஸ்லையும் உங்களால ஈஸியா பண்ண முடியும். இது வெப்சைட்டோட டெவலப்பரோட ஹெல்ப்போட நீங்க பண்ணலாம். ஸோ இது வந்து நீங்க இ-காமர்ஸ் பிசினஸ்க்கு உடனே ஒரு ப்ராடக்ட் உங்ககிட்ட பர்ச்சேஸ் பண்றாங்கன்னா அந்த பர்ச்சேஸோட பில் அமௌண்ட் பிளஸ் வந்து இன்வாய்ஸ் வந்து உடனே நீங்க அவங்க வாட்ஸ்அப் மூலமா மெயில் மூலமா ஷேர் பண்ண போறீங்க. ஸோ அதுக்கு நீங்க
அதை ஆட்டோமேட் பண்ணி ஆகணும். ஸோ இது வந்து கம்பல்சரி எல்லா இ காமர்ஸ் வெப்சைட் இருந்தா பெட்டர் இருக்கும். சில பேர் வெபினார் கண்டக்ட் பண்ணுவீங்க. ஸோ கோச்சிங் பிசினஸ்க்காக வெபினார் கண்டக்ட் பண்ணுவீங்க. அவங்க ஈஸியா கம்ப்ளீட்டா அவங்க பிசினஸ் ஆட்டோமேட் பண்ணலாம். ஸோ அதை நான் உங்களுக்கு லாஸ்டா சொல்றேன். ஸோ அதெல்லாம் ஆன்லைன் பிசினஸ்ல வந்துடும். ஸோ அவங்களோட இப்போதைக்கு நீங்க கூகுள் ஆட்ஸ் ரன் பண்றீங்கன்னா கம்பல்சரி சாட்பாட் ஆட்டோமேஷன் இருக்கணும். அந்த ஃபார்ம் சப்மிஷன் வந்து ஆட்டோமேட் பண்ணணும். ஸோ எல்லாம் பாப்அப் ஃபார்ம் வைக்கலாம். இல்ல நீங்க வந்து பாத்தீங்கன்னா சில வெப்சைட்ல நிறைய இது பண்ணலாம். நீங்க அதெல்லாம் நீங்க ஆட்டோமேட் பண்ணா மட்டும்தான் உங்களோட பிபிசி கேம்பெயினோட வந்த பிசினஸ் ஈஸியா கன்வெர்ட் பண்ண முடியும். பிகாஸ் நீங்க பிபிசி கேம்பெயின்ல ஸ்பெண்ட் பண்ற அமௌண்ட் ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ கேர்ஃபுல்லா அதை யூஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வந்து ஃபேஸ்புக் ஆட்ஸ். இன்னைக்கு வந்து நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா கம்பேர்ட் டு கூகுள் ஆட்ஸோட ஃபேஸ்புக் ஆட்ஸ் நிறைய பேர் யூஸ் பண்றீங்க. பிகாஸ் ஏன்னா இங்க வந்து அமௌண்ட் கம்மி. ஸோ பட் இங்க வந்து லீட்ஸ் அதிகமா வரும். ஸோ இது ஒரே காரணத்துக்காக தான். பட் நீங்க எல்லாமே ஃபேஸ்புக் ஆட்ஸ் யூஸ் பண்றீங்க. ஸோ நான் அது தப்புன்னு சொல்ல. பிகாஸ் நீங்க உங்ககிட்ட டீம் இருக்கு, டெலிகால் டீம் இருக்கு, எங்கிட்ட மார்க்கெட்டிங் டீம் இருக்குன்னா நீங்க கண்டிப்பா யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து நீங்க ஃபார்ம் ஆட்ஸ் ட்ரை பண்றீங்க. நான் வெப்சைட்லாம் ட்ரை பண்ணேன். டைரக்டா ஃபார்ம் ஆட்ஸ் யூஸ் பண்ணி தான் பண்ணுவேன் அப்படின்னா ஃபார்ம் ஆட்ஸும் மெசேஜ் ஆட்ஸும் ட்ரை பண்றீங்கன்னா அந்த ஆட்ஸ் அந்த ஃபார்ம் வந்து நீங்க கம்ப்ளீட்டா ஆட்டோமேட் பண்ணலாம். ஒன்ஸ் ஒரு ஃபார்ம் சப்மிட் பண்ண உடனே ஸோ பர் டே பாத்தீங்கன்னா என்னோட கிளைண்ட்டுக்கு வந்து நான் பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து ஃபார்ம் ஆட் ரன் பண்ண மினிமம் 20 to 25 லீட்ஸ் வரும். ஸோ ஒரு ஆடுக்கு. ஸோ அந்த 20 to 25 லீட்ஸ் இமீடியட்டா வந்து என்னால அதை வந்து ஷேர் பண்ண முடியாது அந்த டெலிகால் டீமுக்கு. ஸோ இது ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுவேன், கம்ப்ளீட்டா ஆட்டோமேட் பண்ணிடுவேன். என்ன மாதிரி ஆட்டோமேட் பண்ணுவோம்னா ஒன்ஸ் ஃபார்ம் யாராவது சப்மிட் பண்ண உடனே அவங்களுக்கு என்ன பண்ணும், ஆட்டோமேஷன் டூல் நான் என்ன யூஸ் பண்ணிருக்கேன்னா ஃபார்ம் ஆட்ஸ்க்கு இப்போதைக்கு என்கிட்ட சிஆர்எம் இல்லை அப்படின்னா நான் ஆட்டோமேஷன் டூல்ஸ் ஒன்று யூஸ் பண்ணி லைக் ஃபேப்லி இல்லை ஜேபிஆர் யூஸ் பண்ணி நான் வாட்ஸ்அப் மூலமா மெயில் மூலம் ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட ஒரு ரெஸ்பான்ஸ் பண்ணிடுவேன். ஸோ அவங்க சப்மிட் பண்ண ஃபார்முக்கு ஏற்ற மெசேஜை வந்து நான் அவங்க வாட்ஸ்அப்லயும் மெயிலையும் பண்ணிடுவேன். இந்த ஃபார்ம் ஆட் சப்மிஷன் தான் கம்பல்சரி நீங்க உங்க பிசினஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணாகும். பிகாஸ் நீங்க வெப்சைட் இல்ல, உங்ககிட்ட சிஆர்எம் இல்லைன்னா ஸோ நீங்க பிபிசி கேம்பெயின் ட்ரை பண்ணல, ஜஸ்ட் ஃபார் ஃபேஸ்புக் ஆட்ஸ் மட்டும் ட்ரை பண்ணீங்கன்னா அப்போ உங்க ஃபார்ம் ஆட்ஸை கம்ப்ளீட்டா ஆட்டோமேட் பண்ணிடணும். அது ஃபார்ம் ஆட் இருந்தாலும் சரி, மெசேஜ் ஆட் இருந்தாலும் சரி, ஒரு ஆட்டோமேஷன் டூல் வச்சு அது வாட்ஸ்அப் மூலம் மெயில் மூலம் நீங்க ஆட்டோமேட் பண்ணியாகணும். பண்ணா மட்டும்தான் உங்களோட ஃபார்ம் ஆட்ஸ் ஒரு லீட்ஸ் வந்து ஈஸியா கஸ்டமர் கன்வெர்ட் பண்ண முடியும். ஸோ இங்க நீங்க ஃபேஸ்புக் ஆட்ஸை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி தெரியும் நிறைய ஜங்க் லீட்ஸ் வரும்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி ஜங்க் லீட்ஸ் நீங்க அவாய்ட் பண்றதுக்கு மேக்ஸிமம் இந்த ஆட்டோமேஷன் டூல் யூஸ் பண்ணா மேக்ஸிமம் கஸ்டமர் இமீடியட்டா ஒரு ரெஸ்பான்ஸ் பண்ணணும், டக்கு நமக்கு ரிப்ளை வந்துடும் அந்த வாட்ஸ்அப்லேயே. ஸோ அங்கே ஈஸியா நம்மளுக்கு கஸ்டமர் கன்வெர்ட் ஆயிடும். ஸோ இதை கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. ஸோ மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு வந்து 100% வந்து பார்த்தா 60% நிறைய பேர் வந்து ஃபேஸ்புக் ஆட்ஸ் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ அதை கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் இன்ஸ்டாகிராம் ஆட்ஸ். இன்ஸ்டாகிராம் யார் ரன் பண்ணுவாங்க பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் இந்த மேக்கப் ஓரியன்டட், அப்புறம் வந்து ஷாப், அதாவது சின்ன சின்ன ஷாப், ஷூ ஷாப்ஸ், டெக்ஸ்டைல் ஷாப்ஸ். ஸோ இந்த மாதிரி ஷாப்ஸ்ல மேக்ஸிமம் அவங்களோட ஆட்ஸ் வந்து எல்லாமே எதை டிபெண்ட் பண்ணிருக்கோம், இன்ஸ்டாகிராமை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். ஸோ இவங்க என்ன பண்ணலாம், டைரக்டா இன்ஸ்டாகிராம் ஆட்டோமேட் பண்ணுங்க. ஸோ நான் இவங்களுக்கு வந்து இந்த வாட்ஸ்அப் டூல் இந்த மாதிரி டூலா சஜஸ்ட் பண்ண மாட்டேன். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்காக வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோமேஷன் டூலோ வாட்டியோ வெப்சைட் மெயிலோ சஜஸ்ட் பண்ண மாட்டேன். டைரக்டா நீங்க என்ன பண்ணும், உங்களோட இன்ஸ்டாகிராம கம்ப்ளீட்டா ஆட்டோமேட் பண்ணுங்க. ஸோ நான் எப்படி இன்ஸ்டாகிராம் டைரக்டா ஆட்டோமேட் பண்றதுன்னு பாத்தீங்கன்னா டைரக்டா வந்து இதுக்கு வந்து மெனி சாட்னு ஒரு டூல் இருக்கு, அப்புறம் லூப்னு ஒரு டூல் இருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய டூல்ஸ் வந்து அவங்களோட இன்ஸ்டாகிராம் ஆட்டோமேட் பண்ணலாம். ஸோ இவங்களே வந்து உங்களுக்கு பெர்மிஷன் கொடுக்குறாங்க. ஸோ உங்களோட இன்பாக்ஸ் ஆட்டோமேட் பண்ணலாம், பிளஸ் உங்களோட ஆட் ரன் பண்ண அந்த ஆடை வந்து ஆட்டோமேஷன் பண்ணலாம், பிளஸ் உங்களோட கமெண்ட் செக்ஷனை ஆட்டோமேட் பண்ணலாம். ஸோ உங்களால உங்க பிசினஸ் கம்ப்ளீட்டா இன்ஸ்டாகிராம் ஆட்ஸ் டிபெண்ட் பண்ணி இருக்குன்னா கம்பல்சரி நீங்க வந்து ஒரே ஒரு டூல் மட்டும் தான் பர்ச்சேஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அந்த டூலை நீங்க பர்ச்சேஸ் பண்ணி உங்களோட இன்ஸ்டாகிராம் ஆட்ஸ் கம்ப்ளீட்டா ஆட்டோமேட் பண்ணுங்க. பிகாஸ் டெக்ஸ்டைல் பிசினஸ், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன ஷாப் ஓரியன்டட் பிசினஸ், அதாவது இ காமர்ஸ் பிசினஸ் ஓரியன்டட், அவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா டைரக்டா இன்ஸ்டாகிராம் ஆட் ரன் பண்ணுவீங்க. ஸோ அவங்க எல்லாம் வந்து ஒரே ஒரு டூல் யூஸ் பண்ணி உங்களோட பிசினஸ் கம்ப்ளீட்டா ஆட்டோமேட் பண்ண முடியும். ஸோ இது வந்து இன்ஸ்டாகிராம் மட்டும் தான். ஸோ இன்ஸ்டாகிராம் இந்த டூல் யூஸ் பண்ணா கம்ப்ளீட்டா ஆட்டோமேட் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஆன்லைன் பிசினஸ். நீங்க ஆன்லைன்ல ஏதாச்சும் ஒரு பிசினஸ், ஃபார் எக்ஸாம்பிள் டாக்டர் கன்சல்டிங் பண்றீங்க, இல்ல கோச்சிங் பிசினஸ் பண்றீங்க, இல்ல எஜுகேஷன் ஓரியன்டட் ஏதாச்சும் கிளாஸ் ரன் பண்றீங்க அப்படின்னா உங்களோட என்டையர் பிசினஸ் வந்து ஜஸ்ட் ஒரே ஒரு ஆட்டோமேஷன் டூல் மட்டும் ஆட்டோமேட் பண்ணலாம். இது எப்படி ஆட்டோமேட் பண்ணலாம், ஜஸ்ட் உங்ககிட்ட ஒரு எல்எம்எஸ் மட்டும் இருந்தா போதும். அதாவது உங்களோட கோர்ஸ் பத்தியோ, இது வந்து யாருன்னா கோச்சிங் பிசினஸ் எஜுகேஷன் பிசினஸ் சொல்றேன். ஸோ உங்ககிட்ட ஒரு எல்எம்எஸ் போர்ட்டல் மட்டும் இருந்தா போதும். ஒரு லீடு உள்ள வந்தா அந்த லீடு டைரக்டா பர்ச்சேஸ் பண்ண வச்சு அவங்க டைரக்டா கோர்ஸ் மூவ் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி ஃபுல் ஆட்டோமேஷன் வந்து இந்த மாதிரி ப்ராசஸ் எல்லாம் வந்து கோச்சிங் பிசினஸ் எஜுகேஷன் பிசினஸ் எல்லாம் கரெக்டா சூட் ஆகும். இதுவே நீங்க வெபினார் கண்டக்ட் பண்றா உங்க வெபினார் லேண்டிங் பேஜ் இருக்கும், அந்த லேண்டிங் பேஜ் நீங்க ஆட்டோமேட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஆன்லைன் பிசினஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. கம்ப்ளீட் ப்ராசஸே வந்து நீங்க ஆட்டோமேட் பண்ணணும். இதுவே நீங்க டாக்டர் அந்த மாதிரி கன்சல்டிங் ஏதாச்சும் பண்றீங்கன்னா ஸோ உங்ககிட்ட புக் கீப்பிங், அதாவது இந்த ஃபார்மை புக் பண்ணோம்னா அவங்க ஆட்டோமேட் பண்ற மாதிரி. ஸோ உங்களுக்காக ஒரு ஃபார்ம் ரெடி பண்ணிருக்கீங்க. ஸோ இந்த மாதிரி கொஸ்டினா கேட்கறது, அந்த ஃபார்ம் ரெடி பண்ணிட்டு அந்த ஃபார்மை நீங்க ஆட்டோமேட் பண்ண போதும். உங்களோட கன்சல்டிங், அந்த டாக்டர் ஷெடியூலிங், அந்த மாதிரி ப்ராசஸ் ஈஸியா ஆட்டோமேட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி எல்லா பிசினஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ப்ராசஸ்க்கும் உங்களால ஆட்டோமேட் பண்ண முடியும். இதுவே நீங்க சிஆர்எம் யூஸ் பண்ணிருந்தீங்கன்னா உங்களோட இந்தியா மார்ட் அதை ஆட்டோமேட் பண்ணலாம், இல்ல உங்களுக்கு ஆர்கானிக்கா வெப்சைட் வர டிராஃபிக் ஆட்டோமேட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி உங்களோட கம்ப்ளீட் ப்ராசஸ் வந்து ஆட்டோமேட் பண்ணிடும்.
நான் முக்கியமா ஏன் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஆட்டோமேட் பண்ணணும்னு சொல்றேன்னா, பிகாஸ் நம்ம இங்கதான் மணி ஸ்பெண்ட் பண்றோம். சோ மணி ஸ்பெண்ட் பண்றதோட இங்கதான் நம்ம அதிகமா இன்வெஸ்ட் பண்றோம் நம்மளோட மார்க்கெட்டிங்காக. சோ இந்த இன்வெஸ்ட் பண்ற அமௌண்ட் நம்ம கண்டிப்பா ரிட்டர்ன் எடுத்தே ஆகணும். சோ அதனாலதான் இந்த ப்ராசஸ் கம்ப்ளீட்டா ஆட்டோமேட் பண்ண சொல்றேன். இந்த ப்ராசஸ் மட்டும் நீங்க ஆட்டோமேட் பண்ணிட்டா உங்க பிசினஸ் நெக்ஸ்ட் லெவல் ஈஸியா கொண்டு போயிடலாம். பிகாஸ் ஒன்ஸ் உங்களோட ஆட்டோமேஷன் லீடோட கன்வர்ஷன் பாருங்க, அப்புறம் பாத்தீங்கன்னா ஆட்டோமேட் பண்ணாம நீங்க முன்னாடி பண்ணிருக்க அதோட கன்வர்ஷன் பாருங்க, ரெண்டுத்தையும் நீங்க கம்பேர் பண்ண தெரியும் உங்களோட ஆட்டோமேஷனோட கன்வர்ஷன் ரொம்ப ஹையா இருக்கும். சோ என்னோட கிளைண்ட்டுக்கு நான் பாத்தீங்கன்னா நான் மேக்ஸிமம் எல்லாமே ட்ரை பண்ணிருக்கேன். சோ கூகுள் ஆட்ஸ் ஆட்டோமேட் ட்ரை பண்ணிருக்கேன், ஃபேஸ்புக் ஆட்ஸ்க்கும் ஆட்டோமேட் ட்ரை பண்ணிருக்கேன், இன்ஸ்டாகிராம் நான் நிறைய கிளைண்ட்ஸ் நிறைய ட்ரை பண்ணிருக்கேன். சோ இன்ஸ்டாகிராம் சில பேர்ல பாத்தீங்கன்னா எனக்கு கமெண்ட் செக்ஷன் ஆட்டோமேட் பண்ண சொல்லி கேட்பாங்க, அவங்களோட அவங்களோட மெசேஜ் ஆட்டோமேட் பண்ண சொல்லி கேட்பாங்க, மெசேஜ் ஆட் ரன் பண்ணுவாங்க, அதுக்கு ஆட்டோமேட் பண்ணி சொல்லி கேட்பாங்க. சோ இன்ஸ்டாகிராம் மட்டும் நம்ம டெடிகேட்டா ஆட்டோமேட் பண்ணிருக்கோம். சோ இந்த மாதிரி நீங்க உங்க பிசினஸ் எதுல அதிகமா ஃபோக்கஸ் பண்றீங்க அதை நீங்க ஃபர்ஸ்ட் ஆட்டோமேட் பண்ணுங்க. ஒரு டிபார்ட்மெண்ட் ஆட்டோமேட் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா நீங்க நெக்ஸ்ட் டிபார்ட்மெண்ட் மூவ் பண்ணி உங்களுக்கு ஆட்டோமேட் பண்ற ப்ராசஸ் ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓகே கைஸ், இன்னைக்கு வீடியோல உங்க பிசினஸ் எந்த டிபார்ட்மெண்ட் ஆட்டோமேட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். சோ எந்த டிபார்ட்மெண்ட் ஆட்டோமேட் பண்ணாலும் உங்ககிட்ட கம்பல்சரி 2 டூல் பை பண்ண, ஒன்னு ஆட்டோமேஷன் டூல், இன்னொன்னு நீங்க ஸ்பெண்ட் பண்ற ரெஸ்பான்ஸ், அது வாட்டியா இருக்கலாம் இல்ல மெயிலா இருக்கலாம். சோ ஏதாச்சும் ஒண்ணு நீங்க பை பண்ணி யூஸ் பண்ணி ஆகணும். ஓகே கைஸ், இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்தா என்னோட சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதுல ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்டோ இல்ல சப்போர்ட்டோ தேவைப்பட்டா எனக்கு டைரக்டா இன்ஸ்டால மெசேஜ் பண்ணுங்க. பிசினஸ் லைட் குறிச்சு டைரக்டா மெயில் பண்ணுங்க. தேங்க்யூ கைஸ், பை பை.